கம்பர் சொல்வது இன்னும் அழகு. சூரியன் மறைந்து இரவு வந்தது ஏன்? சூரியனுக்கே ராமன் காடு செல்வது பிடிக்கவில்லையாம். காண சகிக்கவில்லையாம், மறைந்து விட்டானாம். ஆனாலும் ஒரு காரியம் நடக்கும் பொழுது இம்மாதிரி சஷ்டங்கள் வரும்தான். எப்படி தங்கத்தை புடம் போட போட ஜொலிக்கிறதோ அவ்வாறுதான் கஷ்டம் வர வரத்தான் மனிதன் முன்னேறுகிறான். அவனுக்கு பக்குவம் உண்டாகிறது, காரியம் முடிகிறது. இதுதான் ராமன் போதிப்பது என்பது அவனிடம் குறைவு. நடைமுறை வாழ்க்கையே அவனது போதனை. நிறுத்துங்கள், நிறுத்துங்கள். பல திசைகளிலிருந்து குரல்கள் ஒலித்தன. நகர மக்கள் சத்தம்தான் அது. தேரிலிருந்தவர்கள் ராமன், சீதை, இலட்சுமணன். தேரை ஓட்டிக் கொண்டிருந்தவர் சுமந்திரர். ஓடுகின்ற தேரை நிறுத்திவிடும் முயற்சியில் பல இளைஞர்கள் முயன்று முடியாமல் கீழே விழுந்தார்கள். நகர மக்களே, அமைதி, அமைதி! இராமனின் குரல் கம்பீரமாக ஒலித்தது. என் தந்தையே, என் தெய்வம், தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அல்லவா? அவர் செய்த சத்தியத்தை காக்கவே நான் காடு செல்கிறேன். என்னை வாழ்த்தி அனுப்புங்கள். இனி என் தம்பி பரதனே உங்கள் அரசன். அவனை போற்றுங்கள், அவனது ஆணைகளை மதியுங்கள். ஈராமரது பேச்சு நகர மக்களுக்கு அவர் மேல் மேலும் பிரியத்தை உண்டாக்கிய. குதிரைகளே, உங்களுக்கு காதுகள் நன்றாக கேட்குமே. நாங்கள் சொல்லது உங்கள் காதுகளில் விழவில்லையா? ஈராமன் காட்டுக்குப் போவது உங்களுக்கு தெரியாதா? ஓடாதீர்கள், நில்லுங்கள். வயதான பிராமணர்கள் இவ்வாறு புலம்பினார். இரதமும் வெகு தூரம் வந்துவிட்டது. எனவே இராமர் ரதத்தை நிறுத்தச் சொல்லி இறங்கினார். இதோ தமலா நதி வந்து விட்டது. தமது வனவாசமும் ஆரம்பித்து விட்டது. இந்ததி ஓரத்திலேயே இன்றைய இரவை கழிப்போம். உபவாசமும் இருப்போம் கூட. வந்த மக்களும் ஆங்காங்கே படுத்துக் கொண்டார்கள். லட்சுமணன் புற்களால் அழகான படுக்கை செய்து இராமரையும் சீதையையும் உறங்க வைத்தான். அவன் உறங்கவில்லை, சுமந்திரரோடு பேசிக் கொண்டிருந்தான். இங்கு நாம் ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இராவணன் மட்டும் அழிந்தால் போதாது, அவன் மகன் இந்திரஜித்தும் அழிய வேண்டும். அதற்கு 14 ஆண்டுகள் பிரம்மச்சரியம் காத்த வீரன் தேவை. இந்திரஜித் அப்படி ஒரு வரம் பெற்றிருந்தான். அப்படி ஒரு விரதம் நோக்கப் போகிறான் லட்சுமணன். பின்தம் தம் வீடுகளுக்குச் சென்றனர். ராமன், சீதை, லட்சுமணன் மூவரும் சுமந்திரர் தேரை ஓட்ட பல நதிகளைக் கடந்து கோசல நாட்டின் தென் எல்லையை அடைந்தார்கள். அயோத்திய நகரங்களுள் நீ மாணிக்கம் விரதம் முடிந்து உன்னையும் தந்தை தாய்களையும் தரிசிக்க அருள் செய்வாய் என்று அயோத்தியை நோக்கி வணங்கினான் ராமன். இப்பொழுது தேர் கங்கை கரையை அடைந்தது. குதிரைகளை அவிழ்த்து விட்டு அன்றிரவு அங்கே தங்க முடிவு செய்தான் ராமன். ஆயகலையின் 1000 அம்பிக்கு நாயகன் பேர்க்குகன் என்னும் நாமத்தான். தூய கங்கை துறைவிடும் தொன்மையான். காயும் வில்லினர் கல் திரள் தோழினான் என்பார் கம்பர் குகனை. என் பெயர் குகன். இக்கங்கை கரையில் நாவாய்கள் ஓட்டி பிழைப்பவன். நீ பிறவிக் கடலை கடக்க உதவிச் செய்வது போல இக்கங்கையை மக்கள் கடக்க நான் உதவுகிறேன். இது உன் இடம், இங்கேயே இருப்பாய். குகனை நோக்கினான் ராமன். துடியன் நாயினான் தோர் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல் தெரிந்தன்ன நிறத்தினான் நெடிய தானை நெருங்கலின் நீர்முகில் இடியினோடு எழுந்தாலென்ன எட்டினான். அப்பா, குகா, வா. உன்னை நான் அறிவேன். உன் பக்தியும் எனக்குத் தெரியும். உன் அன்பை போற்றுகிறேன். ஆனால் நான் தந்தையின் விரதத்துக்கு கட்டுப்பட்டவன். இன்றிரவு இங்கு தங்கிவிட்டு நாளை காலை கங்கையை கடக்க இருக்கிறேன். இராமன் குகனிடம் அன்பாக பேசியது அவனுக்கு மகிழ்வை தந்தது. ஆம், யாராக இருந்தாலும் இனிமையான பேச்சு யாரையும் வயப்படுத்தும். கனிகளையும் கிழங்குகளையும் உண்டுவிட்டு ராமனும் சீதையும் படுத்தார்கள். லட்சுமணன் குசுனிடமும் சுமந்திரரிடமும் பேசிக் கொண்டிருந்தான். எனக்கு மனசு சரியில்லை, உறக்கமும் வருவதில்லை. அதோ பாருங்கள், அரண்மனையில் சுகமாக இருக்க வேண்டிய இராமனும் சீதையும் கட்டாந்தரையில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கவா கடவுள் எனக்கு கண்களை கொடுத்தான்? என்னால் தாழ முடியவில்லை. லட்சுமணன் விம்மினான். குகனும் சுமந்திரரும் அவனை தேற்றினர். இப்படியாக இரவு கழிந்து பொழுது புலர்ந்தது. காலை கடன்களை கழித்துவிட்டு வந்த இராமர் சொன்னார். குகனே, பெரிய படகை கொண்டு வா. இக்கங்கையை கடந்து அப்பால் செல்ல வேண்டும். இராமன், சீதை, லட்சுமணன் மூவரும் மரவுரி தரித்துக் கொண்டு தலைமுடியை ஆலம்பால் விட்டு முடிந்து கொண்டார்கள். ஐயனே, எனக்கு என்ன உத்தரவு என்றார் சுமந்திரர். சுமந்திரரே, பெற்ற தந்தை போலிருந்தீர். இதுபோலவே என் தந்தை தசரதனையும் தாய்மார்களையும் பரதனையும் கவனிப்பீர். பரதனுக்கு முடிசூட்டி அவனை கண் கலங்காமல் பார்த்துக் கொள்வீர் என்றான் இராமன். சுமந்திரர், என்னது இராமா, நான் எப்படி நீங்கள் இல்லாமல் வாழ்வேண்டென்னால் உம்மை பிரிந்திருக்க இயலாது என்று அழுதார். இராமன் அவரை தேற்றி அயோத்திக்கு அனுப்ப ஏற்பாடு செய்தான். படகும் வந்தது. இராமனும் சீதையும் இலட்சுமணனும் படகில் ஏறிக்கொண்டார்கள். இப்பொழுது குகன் அழ ஆரம்பித்தான். சுவாமி, என் உயிர் உடலில் தரிக்காது. உம்மை இந்த கோலத்தில் அனுப்பிவிட்டு நான் என்ன செய்யப் போகிறேன்? என் மீது உங்களுக்கு என்ன கோபம்? நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். கண் கலங்கி நின்றான் குகன். இராமர் அவனை தட்டிக் கொடுத்தார். குகனே, மனவருத்தம் வேண்டாம். உன் அன்பு எல்லையற்றது. உன் உள்ளம் வெள்ளையானது. கடவுள் அடைய தன்மையை அடைய உன் போன்ற மனமே தேன்ல அழே துன்பு உளது. எனின் அன்றோ சுலம் உன் அது. அன்றி பின்பு உளது இடை மற்றும் பிரிவு உளது என உன்மேல் முன்பு உளையமோரு
நால்லேம் முடிவு உளது. எழ உண்ணா அன்பு உள ஏறி நாம் ஐவர்கள் உளர் ஆனோம். ஆஹா, குகனை தன் சகோதரனாகவே ஏற்றுக்கக் கொண்டு விட்டான் இராமன். எவ்வளவு உயர்ந்த பண்பு! இராமன் சத்திரியன், குகன் வேடன் படகோட்டி. அப்படிப்பட்ட குகனை சாதி வேறுபாடுகள் பார்த்து நடந்து கொள்ளவில்லை இராமன். இராமன் போதிப்பதே இல்லை, வாழ்ந்தே காட்டுகிறான். இதுதான் வாழ்க்கை, இதுதான் பண்பு. மனிதனை மனத்தை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் தவிர, செல்வம் செல்வாக்கு சாதி கௌரவம் பார்த்தலட. இதுதான் மனிதன். மனிதன் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். பின்னால் குரங்கான சுக்ரீவன், அரக்கலான விபீஷணன் இவர்களையும் சகோதரர்களாக ஏற்றுக்கொள்ளப் போகிறான். மனித சமுதாயத்திற்கு இராமன் செய்த பேருதவி இது. இன்றும் மனித குலத்துக்கு தேவையான உணர்வு இது. நல்ல உள்ளமுள்ளவன் நல்ல சாதி, கெட்ட உள்ளமுள்ளவன் கெட்ட சாதி. குகன் விடை பெற்றான். ஓடம் கங்கையை கடந்து கொண்டிருந்தது. ராமன் சீதை லட்சுமணன் மூவரும் மெளனமாக அமர்ந்திருந்தார்கள். மூவரின் மனமும் சித்தனை வயப்பட்டிருந்தது. கங்கை தாயோ சிவனின் தலையில் இருப்பவளே, என் தெய்வமே, வணக்கம். நாங்கள் மூவரும் விரதம் முடித்து அயோத்தி திரும்பவும் தாய்மார்களை காணவும் அருள் செய்வாய் என்று மானசீகமாக கங்கையை வேண்டிக் கொண்டாள் சீதை. ஆம், இதுதான் இந்திய மக்கள் பண்பாடு. நதிகளையும் கடலையும் தெய்வமாக வணங்குவார்கள். தண்ணீர் என்பது அவ்வளவு உயர்வானது, புனிதமானது. படகு கரையை அடைந்தது. மூவரும் இறங்கினர். லட்சுமணா, இளி நீயே எனக்கு படைக்காவல் ஆவாய். நீ முன் செல், சீதை நடுவில் வர, நான் பின்னால் வருகிறேன் என்றார் இராமா. மூவரும் நடக்கத் தொடங்கினார்கள். இயற்கை அற்புதமாக இருந்தது. இயற்கை தாய் தன் தலையை கோதிக் கொண்டிருந்தாள். மான்களும் மயில்களும் நடனமாடிக் கொண்டிருந்தன. எங்கும் நிசப்தம். லட்சுமணா, என் மனம் சரியாக இல்லை. அயோத்தி எப்படி உள்ளதோ? பரதன் வந்தானா? இல்லையா? தெரியவில்லையே. தாய்மார்கள் நிலை என்னவோ? தசரத மகாராஜா உடம்பு எப்படி உள்ளதோ என்று புலம்ப ஆரம்பித்தார். என்னடா இது, மகாவிஷ்ணுவான இராமன் இப்படி புலம்பலாமா? கூடாதுதான். ஆனால் என்ன செய்வது? மனித ஜென்மா எடுத்தாகிவிட்டது. அது போலத்தானே நடக்க வேண்டும். ஆத்மானம் மானுஷம் மன்னியே ராமம் தசராத்மஜம் என்பார் வால்மீகி. நாள் என்னை தசரதன் மகன் இராமனாகத்தான் எண்ணி வருகிறேன். உண்மையில் நான் யார்? யாரைச் சேர்ந்தவன்? எதற்காகப் பிறந்தேன்? இவ்விஷயங்கள் எனக்குத் தெரியாது, நீங்கள்தான் சொல்ல வேண்டும் என்று இப்படி கேட்டானாம். இராமன் பிரம்மாவிடம் எவ்வளவு உயர்ந்த எண்ணம்! மனிதனாக பிறந்தால் மனிதன் போல் நடந்தால்தானே. பெருளமில்லாமல் கடவுள் தன்மையோடு நடந்தால் என்ன ஆகும்? அவர்க்கென்ன பாட, கடவுள் எப்பிரச்சனையையும் எளிதாக சமாளிப்பார். ஆனால் நான் மனிதன்தானே என்று வரக்கூடிய மனிதர்கள் சொல்லிவிடக்கூடாதல்லவா? பாய், நீ மேலும் இராவணவதம் நிகழ். கடவுள் மனித ரூபத்தில்தானே வரவேண்டும். ஏன்? ஈராவணன் வரம் கேட்ட பாங்கு அத்தகையது. சப்ஸ்கிரைப், லைக், தேங்க்ஸ்.